शुक्लाम्भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कृष्णाय वासुदेवाय हरिये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। ओं नमो नारायणाय. உலகமெங்கும் நிறைவான வைகுண்ட ஏகாதசி மகா கைங்கரியம் நிறைவாக உற்சவமாக கொண்டாடப்படுகின்றது. நம்மளுடைய எல்லாம் வாழ்வுக்கு எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் நம்மளுடைய எல்லாம் வாழ்வு எப்போவுமே இன்பத்தோடும் விசேஷமான மார்க்கத்தோடும் விசேஷமான வைபவங்களோடும் விபுலமான நிறைவான உறவுகளோடும் விசேஷமான வெற்றி மகா வைபவங்களோடும் குறைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்றதுக்காகவே നമ്മളെല്ലാവരും നമ്മളുടെ പാരമ്പര്യമാണ് വിശേഷമാണ് അതിവിപുലമാണ് അതിശക്തമാണ് അതിമംഗളകരമാണ് വിശേഷമാണ്. இப்படியான ஆராதனா சம்பிரதாயங்களையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். நம்மளுக்கு தெரியும், இந்த உலக வாழ்வு என்றது ஒரு மிகப்பெரிய சௌபாகியம். அது விசேஷமான யோகங்களோடு இருக்கணும். அந்த விசேஷமான யோகங்களெல்லாம் அடையிறதுக்கு விசேஷமான பாவங்களோடு நம்ம வாழணும். அதுக்கு தான் அந்த விசேஷமான பாவங்களும் விசேஷமான தர்ஷன யோகங்களெல்லாம் நம்மளுக்கு குறைகள் இல்லாமல் கிடைக்கணுன்றதுக்காகத்தான் இப்படியான விசேஷமான ஆராதனா கிரமங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோம். எல்லாம் பவித்திரமாகணும் இல்லையா? அந்த பவித்திரமாகணுன்றதுக்காகத்தான் நம்ம விரதத்தோடும் விரதானுஷ்டானத்தோடும் விசேஷமான ஆராதனா கிரமங்களோடும் விசேஷமான சன்னிதானங்களோடும் விசேஷமான தரிசனங்களோடும் விசேஷமான சேவைகளோடெல்லாம் நிறைவாக வாழ்ந்துட்டுருக்குறோம். வாழ்க்கையில் மௌன விஷயம்தான் ரொம்ப பிரதானம். முதல்ல என்ன வேணும்? சுத்தமாக இருக்கணும் இல்லையா? எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் நல்லபடியாக இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சக்தியை அடைய முடியும். சுத்தமாக இருக்கணும், சக்தமாக இருக்கணும் இல்லையா? நம்மளெல்லாம் ரொம்ப சக்தமாக இருக்கணும். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் சுத்தமாக இருக்கணும். நம்மளும் கூடவே சுத்தமாக இருக்கணும். அதுமாதிரி நம்ம எங்கே இருந்துருக்கிறோமோ அங்கெல்லாம் சக்தமாக இருக்கணும். நம்மளும் கூடவே சக்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கிற இடத்துல, சக்தமாக இருக்கிற இடத்துல சித்திகளெல்லாம் உண்டாகும். சுத்தமாக இருந்தால் தான் சக்தமாக இருக்கலாம். சக்தமாக இருந்தால் தான் சித்திகளை எல்லாம் அடையலாம். நமக்கு நிறைய சித்தி வேணும். அந்த சித்தி இருந்தால் தான் நம்மளுடைய விசேஷமான யோகங்கள் எல்லாம் நம்ம அடைய முடியும். நமக்கு ஆண்டவன் நிறைய நல்ல நல்ல யோகங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த நல்ல நல்ல யோகங்கள் எல்லாம் நம்ம அடையணும்ல. அதுக்கு என்ன வேணும்? நிறைய சித்தி வேணும்.
அதுக்கு தானே நம்மளெல்லாம் அந்த சித்தியை அடையிறதுக்கு தான் நிறைய சாதனை பண்ணிட்டுருக்குறோம். அந்த சாதனை பண்ணணுன்னா ரொம்ப சுத்தி வேணும், ஆத்ம சுத்தி வேணும், தேக சக்தி வேணும், நிறைவான சித்தி வேணும். அப்போதான் நமக்கு நல்ல யோகங்களை எல்லாம் அடைய முடியும். அதுக்காகத்தான் இப்படியான விரதானுஷ்டானங்களோட எல்லாம் நம்ம நிறைவாக இருந்து ஆத்மசுத்தியை உயர்த்தி, தேக சக்தியை உயர்த்தி, நிறைவான சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு அந்த சித்திகளை எல்லாம் நம்ம அடையணும். சித்திகளோடு இருந்து நல்ல யோகங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு குறைகள் இல்லாமல் நிறைவாக வாழணுன்றதுக்காக நம்ம ஆத்மார்த்தமாக சங்கல்பம் பண்ணணும், நிறைவான முயற்சி எடுக்கணும். எந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பாவத்தை நம்ம சாதிக்கிறதுக்கு நிறைய ஆத்ம சாதனை வேணும், மந்திர சாதனை வேணும், யோக சாதனை வேணும், கர்ம சாதனை வேணும். அப்போதான் நமக்கு எல்லாத்தையும் அடைய முடியும். அதனால தான் நம்ம எல்லாரும் விசேஷமான நாட்களிலெல்லாம் இந்த சாதனைகள் எல்லாம் நிறைவாக பண்ணுறோம். இப்போ வைகுண்ட ஏகாதசி, அதில் ஆத்ம சாதனை இருக்குது, அதில் மந்திர சாதனை இருக்குது, அதில் யோக சாதனை இருக்குது, அதில் கர்ம சாதனை இருக்குது. எல்லா சாதனைகளும் கூடுவது தான் விரதானுஷ்டானம். இப்போ சாதனை எல்லாம் பண்ணிக்கொண்டு நம்ம நிறைய சித்திகளெல்லாம் அடையணும். சித்திகளெல்லாம் அடையும் போது யோகங்களெல்லாம் நம்மளை தேடி வரும். அநேகம் நல்ல நல்ல யோகங்களெல்லாம் நம்மளுக்கு இருக்குது இந்த ஜென்மத்தில். அதெல்லாம் நம்மளை தேடி வரணுன்னா இப்படியான மார்க்கங்களெல்லாம் நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமாக கடைப்பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே குறையில்லாமல் அடைய முடியும். எல்லாருக்கும் சர்வவிதமான சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு விசேஷமான சித்திகளெல்லாம் அடைவதற்காக, அந்த சித்திகளோட நிறைவான யோகங்களெல்லாம் அடைவதற்காக, சுபிக்ஷமான வாழ்க்கையில் உயர்ந்து வாழ்வதற்காக அந்த பரமாத்மன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எல்லாருக்கும் அனந்த கோடி பிரணாமம். அன்புடன் சரவண பாபா. ஓம் சரவண பவா.